எழுத்தும் எண்ணும் எழுத்தும் எண்ணும் எழுத்தும் எண்ணும் எழுத்தும் எண்ணும் எழுத்தும் எண்ணும் எழுத்தும் எண்ணும் எழுத்தும். எண்ணும் எழுத்தும். சர் சி வி ராமன். சந்திரசேகர வெங்கட்ராமன் 1888 ஆண்டு நவம்பர் 7ஆம் நாள் தமிழ்நாட்டிலுள்ள திருச்சியில் பிறந்தார். 1904ஆம் ஆண்டு சென்னையிலுள்ள மாநிலக் கல்லூரியில் இளங்கலை பட்டம் பெற்றார். இயற்பியலில் முதலிடம் பெற்று தங்கப்பதக்கம் வென்றார். 1907ஆம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து அறிவியலில் முதுகலை பட்டத்தை பெற்றார். ஒளிச்சிதறல் பற்றிய இவரதின் ஆய்விற்காக 1930ஆம் ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசை சர் சி வி ராமன் பெற்றார். வானம் நீல நிறமாக தோன்றுதல். 1921ஆம் ஆண்டின் கோடைக்காலத்தில் ஒரு நாள் மத்திய தரைக்கடலின் நடுவே சென்று கொண்டிருந்த கப்பலின் மீது சர் சி வி ராமன் அமர்ந்து கொண்டிருந்தார். வானம் நீல நிறமாக தோன்றுவதை கவனித்துக் கொண்டிருந்த அவர் அதற்கான காரணத்தை ஆராய்ந்தார். காற்றிலுள்ள வாயுக்கள் மற்றும் துகள்களால்தான் ஒளிச்சிதறல் ஏற்படுகிறது என அவர் தீர்மானித்தார். நாம் காணக்கூடிய ஒளி நீலம், கருநீலம், ஊதா, பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு மற்றும் சிவப்பு போன்ற பல்வேறு வண்ணங்களால் ஆனது. இந்த நிறங்களுள் ஊதா நிறமே அதிக அளவு சிதறலடைகிறது. இக்காரணத்தினால்தான் அநேக நேரங்களில் வானம் நீல நிறமாக தோன்றுகிறது. சூரிய உதயம் மற்றும் மறையும் நேரங்களில் சூரிய கதிர்கள் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டும். அவ்வாறு பயணிக்கும்போது சிவப்பு வண்ணத்தை தவிர பிற வண்ணங்கள் சிதறலடைந்து விடுகின்றன. எனவே சூரிய உதயம் மற்றும் மறைவின் போது வானம் சிவப்பு நிறமாக தோன்றுகிறது. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அவுல் பக்கீர் ஜைனுலாப்தீன் அப்துல் கலாம் ஒரு வானூர்தி அறிவியலாளர். அவர் 1931ஆம் ஆண்டு அக்டோபர் 15ஆம் நாள் தமிழ்நாட்டிலுள்ள ராமேஸ்வரத்தில் பிறந்தார். 1954ஆம் ஆண்டு திருச்சியிலுள்ள புனித வளனார் கல்லூரியில் அறிவியலில் இளங்கலை பட்டம் பெற்றார். 1960ஆம் ஆண்டு சென்னையிலுள்ள மெட்ராஸ் தொழில்நுட்ப நிறுவனத்தில் வானூர்தி பொறியியல் பட்டம் பெற்றார். இவர் இந்தியாவின் ஏவுகணை தயாரிப்பு திட்டப்பணிகளை மேற்கொண்டதால் இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என அழைக்கப்பட்டார். இந்தியாவின் குடியரசுத் தலைவராக 2002 முதல் 2007 பதவி வகித்த இவர் மக்களின் குடியரசுத் தலைவர் என அழைக்கப்பட்டார். இவருக்கு 1981ஆம் ஆண்டு பத்மபூஷன் விருதும் 1990ஆம் ஆண்டு பத்மபூஷன் விருதும் 1997ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருதும் வழங்கப்பட்டன. அக்னி சிறகுகள், இலக்கு 2020 மற்றும் எழுச்சியூட்டும் எண்ணங்கள் போன்ற புத்தகங்களை இவர் எழுதியுள்ளார்.